கந்தபுராணம் முருகப்பெருமான் படைப்புத் தொழிலை மேற்கொள்ளும் திருக்கோலத்தில் அருளும் திருத்தலம் குமரக்கோட்டம். இங்கு முருகப்பெருமான் படைப்புத் தொழிலை மேற்கொள்ளும் பிரம்மசாஸ்தா வடிவில் அருள்கிறார். முருகர் மான் தோலை இடுப்பிலும் தர்ப்பையாலான அரைநான் கொடியையும் அணிந்துள்ளார். கீழ் வலது திருக்கரத்தில் அபயம் வழங்கும் திருக்கோலம், மேல் வலது திருக்கரத்தில் ருத்ராட்ச மாலை, கீழ் இடகரத்தை மடி மீது பொருத்தி மேல் இடகரத்தில் கமண்டலத்துடன் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். இத்தலத்தில் முருகப்பெருமான் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு தன் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். குமரக்கோட்டத்தில் முருகப்பெருமான் பிரம்மசாஸ்தா கோலத்தில் படைப்பு தொழிலை மேற்கொள்ளும் திருக்கோலத்தில் அருளுவதால் இப்பிறவியில் கஷ்டப்படுபவர்கள் மற்றும் வாழ்க்கையே இவ்வளவுதானா என சலித்து கொள்பவர்களும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையுமே இப்பிறவியில் அனுபவித்து கொண்டிருப்பவர்கள், இறைவா எனது தலையெழுத்தை மாற்றிக்கொடு என எண்ணுபவர்கள் வழிபட வேண்டிய தலம் குமரக்கோட்டம். இங்கு அருள் புரியும் குமரன் நிச்சயமாக நமது தலைவிதியை மாற்றிக் கொடுப்பான். ஆம், குமரக்கோட்டம் குமரனை வணங்கினால் நம் விதியையும் முருகனின் அருளால் வெல்லலாம் என்பது நிச்சயம். ஒரு முறை பிரளயம் வந்து உலகமே அழிந்து போயிற்று. அப்போது பிரளய வெள்ளத்தில் மிதந்து வந்த மார்க்கண்டேயர் திருமாலிடம் உலக உயிர்கள் அனைத்தும் என்ன ஆயின என வினவ, திருமாலோ என் வயிற்றில் உள்ளன என உரைத்தார். இதை நம்பாத மார்க்கண்டேயர் காஞ்சிபுரம் வந்தார். அங்கு உலகம் அழிந்தாலும் அழியாத காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதரை வணங்கி வாழ்வு பெற்றார். இதை கண்ணுற்ற திருமாலும் காஞ்சிபுரம் வந்து ஏகாம்பரநாதரை பணிந்தார். பின்பு குமரக்கோட்டம் வந்த திருமால் தன்னுடைய மருமகனுடன் உருகும் உள்ளத்தான் என்ற திருநாமத்தில் தனிச்சன்னதியில் எழுந்தருளினார். ஆம், குமரக்கோட்டத்தில் உருகும் உள்ள பெருமாள் என்ற திருநாமத்தில் தனிச்சன்னதியில் வீற்றிருந்து அருள் பாலித்து வருகிறார் மகாவிஷ்ணு. குமரக்கோட்டத்துக்கு குமரனை கச்சியப்ப சிவாச்சாரியார் என்னும் அர்ச்சகர் பூஜித்து வந்தார். அவரது கனவில் தோன்றிய முருகப்பெருமான் வடமொழியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கந்த புராணத்தின் 6 சங்கீதைகளுள் சங்கர சங்கீதையின் முதற் காண்டமாகிய சிவ ரகசியத்தை காண்டத்தில் உள்ள எமது வரலாற்றை கந்தபுராணம் என்ற பெயரில் பாடுவாயாக என்று கூறினார். மேலும் திகட சக்கர செம்முகம் ஐந்துள்ளான் என்ற முதல் அடியை எடுத்து கொடுத்தார் கந்த பெருமான். இதையடுத்து கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தை எழுதத் தொடங்கினார். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஆலயத்தில் உள்ள மாவடிக்கு சென்று தினமும் 100 பாடல்களை அங்கிருந்து எழுதி பின்பு தினமும் இரவு அன்று எழுதிய 100 பாடல்களையும் குமரக்கோட்டம் முருகன் கருவறையில் வைத்து அடைத்து விடுவார். மறுநாள் அதிகாலை முருகப்பெருமானின் கருவறையை திறக்கும் போது அப்பாடல்களில் தவறுகள் இருந்தால் குமரக்கோட்டம் குமரனே திருத்தம் செய்திருப்பாராம். கூடவே காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி என காப்பு செயலையும் இயற்றி கந்த புராணத்தை நிறைவு செய்வார் கச்சியப்ப சிவாச்சாரியார். அதைத் தொடர்ந்து முருகப்பெருமானின் ஆணைப்படி கந்தபுராணம் குமரக்கோட்டத்தில் அரங்கேற்றம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது அரங்கேற்றத்திற்கு வந்திருந்த தமிழ் புலவர்களுக்கு ஏற்பட்ட ஐயப்பாட்டை போக்க முருகப்பெருமானே புலவர் வடிவில் வந்து அவர்களின் ஐயத்தை போக்கினார். இந்த ஆலயத்தில் சந்தான கணபதி, முருகன் வழிபட்ட சேனாதீஸ்வரர், வரசித்தி கணபதி, தண்டபாணி, சண்முகர், முத்துக்குமார சுவாமி, பைரவர் மற்றும் நவ வீரர்களும் சன்னதிகள் உள்ளன. பாம்பன் குமரநாத சுவாமிகளுக்காக இத்தல முருகன் ரயிலை தாமதமாக வரச் செய்தாராம். பாம்பன் குமர குருநாத சுவாமிகளின் சிலை ஆலய நுழைவு வாசலிலே எழிலுற அமைந்துள்ளது. உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தேவானையுடன் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். கந்தபுராணம் அரங்கேறிய மண்டபத்தில் ஆலயத்தில் உள்ளது. இந்த தல பைரவரை அஷ்டமியிலும் முருகனுக்குரிய சஷ்டி திருத்திகை நாட்களிலும் வழிபட்டு வந்தால் பகை பிணி விலகி சகலத்திலும் நன்மையே உண்டாகும். இந்த தல பைரவரை அஷ்டமியிலும் முருகனுக்குரிய சஷ்டி கிருதிகை நாட்களிலும் வழிபட்டு வந்தால் பகை பிணி விலகி சகலத்திலும் நன்மையே உண்டாகும். இத்தல முருகனுக்கு தேன் அபிஷேகம் தினமும் செய்யப்படுகிறது. இதனை கண்குளிர கண்டு தரிசித்தாலே சகல நற்பெயர்களும் கிட்டும். குமரக்கோட்ட குமரனுக்கு தீபாவளியில் மட்டும் நல்லெண்ணெய் அபிஷேகம் உண்டு. இங்கு மாத கிருத்திகை, திருக்கார்த்திகை, சஷ்டி, கந்த சஷ்டி விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. திருக்கார்த்திகையில் ஆலயம் முழுவதும் தீபங்களால் சுடர்விடும். கந்த சஷ்டியில் 6 நாட்களும் விரதம் இருந்து சூரசம்ஹாரம் அன்று குமரனை 108 முறை மலம் வந்தால் மனதில் எண்ணியவை எளிதாக ஈடேறும். கந்த சஷ்டியில் சூரசம்ஹாரம் சிறப்பாக நடைபெறும்.